ஒரு சைடுல சாம்சனோட செஞ்சுரி. இன்னொரு சைடுல சிஎஸ்கே பவுலிங்கோட மாஸ்டர் கிளாஸ். ஆக்சுவலா இது 2ம் தான் இந்த மேட்ச்ல டிஃபரன்ஸு. கம்ப்ளீட் டாமினேஷன் பை சிஎஸ்கே. இப்போ சிஎஸ்கே டீம பார்க்கறதுக்கே மத்த டீம்ஸ் எல்லாம் அவ்வளோ பயப்படுவாங்க. மாஸ்டர் சாம்சன் இன்னிங்ஸ்ல இருந்தே பேச ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க. இல்ல சாம்சன் வந்து இந்த மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப்ல இருந்தே காமிச்சிட்டு இருக்காரு. நான் அகைன் அவர்ட்ட நானு இப்ப அதாவது நம்ம ரொம்ப நாளா டேலண்ட் பார்த்துருக்கோம். இப்ப ஸ்டாண்ட் அவுட் என்ன நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஹி இஸ் நாட் லைக் வொரிட் ஆர் அஃபெக்டட் பை த சிச்சுவேஷன். கரெக்ட். ஏன்னா, ஆமா. இந்த இன்னிங்ஸ் வந்து நமக்கு பார்க்கிறப்ப ஈஸியா ஃப்ளூவன்ட்டா விளையாண்டுட்டாரு அப்படின்னு தெரியும். ஆனா, விக்கெட்ஸ் அந்த பக்கம் விழுந்துகிட்டே இருந்தது. நடுவுல ஹி ஹேட் டூ ஸ்லோ டவுன் லைக் கியர வந்து டவுன் பண்ணி, திரும்ப அப் பண்ணி, ஃபைனலா எண்ட் வரைக்கும் நீனாரு பார்த்தீங்களா? ஐ திங்க் தட் வாஸ் த க்ரூஷியல் திங் தட் மேட் திஸ் இன்னிங்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி வந்து அதுதான் வந்து டிஃபரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். சாம்சன் டிசைடட் தட் ஹி வாண்ட்ஸ் டூ ஸ்டே டில் 20 ஓவர்ஸ். கம்ப்ளீட்டா ஆடணும் அப்படிங்கிறது. தட் இஸ் த வெரி ரைட் கால். ஆக்சுவலி வந்து அவரு மிடில் ஸ்டேஜ்ல ஒரு செட்டில்ட் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருந்தா, புதுசா வந்திருக்க பேட்ஸ்மேனுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2 இன்னிங்ஸ்லயுமே தெரிஞ்சது. ஸோ, அதனால வந்து அந்த ஒரு ரைட் கால அவர் அடாப்ட் பண்ணி நீங்க சொல்லி ஆடுனது வந்து ரொம்ப சூப்பர்ப். பயங்கரமான ஒரு நாக்கு. ஐ திங்க் தட் தட் கேவ் தெம் தி மொமெண்டம் இன் த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப். ஆமா. அதாவது அதான் அவுட் ஆஃப் 22 பிளேயர்ஸ், ஹி இஸ் த ஒன்லி பேட்ஸ்மேன் ஹூ மேனேஜ்ட் டு ஸ்கோர் ரன்ஸ் லாங் ரன்ஸ் அண்ட் ஃப்ரீலியாவும் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் இன்னிங்ஸ். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் தி சிஎஸ்கேஸ் டாமினன்ட் வின். ஒன் ஆஃப் தென் சொல்லும்போதே நம்ம பவுலிங் பத்தி பேசலாம். எப்படி 103 ரன்ஸ் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்கோம். இப்போ டேபிளோட 5த் பொசிஷனுக்கு போயிருக்கோம். -0.78ல இருந்தோம். ஸோ இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் T20ல ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸோட என்டையர் ஹிஸ்டரியிலேயே இதுதான் வந்து த பிக்கெஸ்ட் மார்ஜின் ஆஃப் டிஃபீட்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கு ரீசன் சிஎஸ்கேவோட பவுலிங் தான். சிஎஸ்கேவோட பவுலிங் நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 4, 5 மேட்சஸாவே பார்த்துட்டு இருக்கோம். இட் அவுட்ஷைன்ட் த பேட்ஸ்மேன். ஸோ எல்லா பவுலர்ஸுமே வந்து பேட்ஸ்மேன விட பயங்கரமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாமே ஜெல் ஆயி ஒரு வழி ஆக்கிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ. சிஎஸ்கேவோட பவுலிங் நீங்க வந்து சொல்லுங்க. என்ன என்ன அப்சர்வ் இல்ல பண்ணீங்கன்னு. எனக்கு வந்து சிஎஸ்கே ஆக்சுவலா 2வது பவுலிங் போட்டது ஒரு அட்வான்டேஜா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஆமா. பவுலிங்ல வந்து பார்த்துட்டாங்க. ஐ திங்க் எனக்கு இதுல ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா இருந்ததுன்னா, பிட்ச ரீட் பண்ணிட்டாங்க. தே ஃபவுண்ட் தட் லைக் ஹார்ட் லென்த். நீங்க ஃபுல்லே ம். போடக்கூடாது அப்படிங்கிறது ம். தெரிஞ்சிருச்சு. அந்த ஹார்ட் லென்த்ல வந்து கன்சிஸ்டன்சி ஓகேங்களா? நான் முதல்ல இருந்தே வந்து சிஎஸ்கேக்கு நான் ஒரே பண்ணது வந்து கன்சிஸ்டன்சி. இதுல வந்து அவங்களுக்கு ஒரு இன்ச் கூட குடுக்கல. ஓகேங்களா? கன்சிஸ்டன்ட்டா அதே லைன் அண்ட் லென்த். ஸோ நான் சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றத நான் பார்த்தேன். ஏன்னா, அவரால வந்து அந்த லென்த் அதுக்கு மேல அடிக்கவே முடியல. ஸோ ஐ திங்க் அந்த கன்சிஸ்டன்சி வாஸ் அ கீ ரீசன் ஃபார் திஸ் டாமினேஷன் அகைன். அம், நம்ம வந்து கன்சிஸ்டன்சி பேசுறோம். நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா நீங்க டீம் எடுத்தீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு வின் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே மாரி எல்லார் சொன்னதுக்காகவும் சேர்த்து வச்சு அக்கீல் ஹுசைன வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஐ திங்க் அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறமாவது வந்து அக்கீல் ஹுசைன வந்து எந்த சூழ்நிலையிலயும் டீம்ல இருந்து டிராப் பண்ணாதீங்க. ஹி இஸ் கோயிங் டூ வின் லாட் மோர் மேட்சஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கட் ஃபீலிங் ஃப்ரம் ஹியர். இன்னைக்கு அவரோட ஒரு மாஸ்டர் கிளாஸ சொல்லுங்க. இல்ல அதான் நீங்க எல்லா வீடியோலயும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மேட்ச் அப்ஸ்ன்னு ரொம்ப பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து இந்த மேட்ச்ல வந்து பவுலிங்க்கு வந்து டாக்டிக்கல் வந்து என்ன சொல்ல எரர் பண்ணாம கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணது கரெக்ட். ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் மேனேஜ்மென்ட் சைடுல வந்து அத அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா டீகாக் இருக்கிறப்ப ஸ்டில் ஹி வாஸ் லைக் ம். பவுலிங் அகீல் ஃபர்ஸ்ட் ஹுசைன். ஓவர் 7 அகீல் ரன் 1 ஹுசைன் விக்கெட். ஆமா. ஆமா. அது 6 போனதுக்கு அப்புறமும் பேசிக்கலி அகில் ஹுசைன் ஷோட் வாட் ஹி இஸ் இல்லைங்களா? சோ ம். இத தான் வந்து நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரெக்ட்டா இப்போ வந்து அவங்க வந்து அந்த டாக்டிக்கல் பிளண்டர் பண்ணாம அவர எடுக்க வச்சு ஐ திங்க் லைக் 4 விக்கெட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். 4 ஓவர்ஸ் ஆமா. அண்ட் 4 விக்கெட்ஸ் அப்படி பவர் பிளேலயும் போட்டு குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கேப்டனுக்கு இதுக்கு மேல ஒரு சொர்க்கம் கிடைக்காது. அதே மாதிரி நான் எல்லா வீடியோலயும் அகைன் ரிப்பீட்டா சொல்றது தான். அக்கீல் ஹுசைன் இந்த பக்கம் விக்கெட் எடுத்தாருன்னா, நூர் அகமதுக்கு தானா அந்த பக்கம் விக்கெட் வந்து சேரும். அக்கீல் ஹுசைன் இல்லாம இந்த சைடு நீங்க லூஸ் விட்டீங்கன்னா, அந்த சைடு நூர் அகமதுனால விக்கெட் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாருன்னு. அண்ட் இன்னைக்கும் அது வந்து எட் அனதர் ப்ரூவன் திங். ஸோ நூர் அகமது ஆல்சோ ஜாயின் த விக்கெட் அண்ட் என்டையர் பவுலிங் ஆங்கிலே வந்து ஆக்சுவலா பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. மத்த டீம்ஸ்லாம் ஆக்சுவலா பயப்படுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த பவுலிங் அட்டாக் ஆடுறதுக்கு. ஏன்னா வந்து அ கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜா தெரியுது எனக்கு. நீங்க நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. என்டையர் பவுலிங் யூனிட்ட பார்க்கும்போது. இல்ல அதான் நம்ம நார்மலா பார்ப்போம் இல்லைங்களா? ஓவர் 10 இல்ல யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சோ இது வந்து
ஐ டோன்ட் திங்க் லைக் யாருமே வந்து ரன்ஸ் போல. ஓகேங்களா? ஸோ ஹோல் பவுலிங் அட்டாக் பெர்ஃபார்ம் லைக் ஐ திங்க் அந்த முகுல் சௌத்ரியுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ரொம்ப வந்து நல்லா நல்லா போட்டிருந்தாரு. போட்டாரு. ஆமா. கம்போஜ் வாஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். இப்ப நூர் அகமது அண்ட் அகீல் ஹுசைன். ஸோ ஐ திங்க் அந்த ஜெல் ஆகுற அந்த காம்பினேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுறது வந்து இட் டெஃபினெட்லி சென்ட்ஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் டு எவரிஒன். அந்த ஹோல் டீம் பெர்ஃபார்மன்ஸ் வில் கிவ் தெம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் த்ரூ அவுட் தி சீசன். அதுதான். அதாவது வந்து எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் டீமுக்குமே வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ விட என்டையர் டீமுமே பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸா தெரியும். ஐ திங்க் அ ஹோப்ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி இல்ல, ஐ அம் பிரிட்டி மச் ஷூர் இதுக்கப்புறம் காம்பினேஷன் வந்து மாத்த மாட்டாங்க. எம்.எஸ். தோனி உள்ள வந்தாலுமே ஐ திங்க் அந்த ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். கார்த்திக் சர்மா வெளியில போயிட்டு அவர் உள்ள வர்ற இல்ல மாரி அதான் கேட்க மேபி வந்தேன். அந்த இருக்கும். காம்பினேஷன் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? கார்த்திக் சர்மா அ அடிஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஊர்வில் பட்டேல் எதிர்பார்த்தீங்களே! ஆமா. நான் ஊர்வில் பட்டேல் மேபி ஊர்வில் பட்டேல் காட் சம் நிகில் இந்த லாஸ்ட் மொமெண்ட்டா என்ன அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து அடுத்த மேட்ச் எப்படியும் வந்து தோனி வந்துருவாரு. அதனால வந்து கார்த்திக் சர்மா ஐ மீன் இட் இஸ் ஈசிலி டூ ரீப்ளேஸ் கார்த்திக் சர்மா இல்லையா? ஸோ அதனால மேபி அந்த ஒரு கால் எடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இன்னைக்கு தேவைப்படல. பட் ஆனா வந்து இன் ஃபியூச்சர் வந்து தோனி உள்ள வந்தாலுமே வந்து மத்த சைடு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஐ திங்க் ஐ வில் நாட் பி லைக் டூ கிரிட்டிக்கல் ஆன் தட். ஓகே. ஃபேர் எனஃப். ஓகே. ஓவராலா வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ். பிளே ஆஃப் ரேஸ் நான் சொன்ன மாதிரியே வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து கரெக்ட்டான மூவ்ல இருக்காங்க. நீங்க உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. இல்ல அதான் திஸ் இஸ் லைக் டாமினன்ட் கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா? இந்த சீசனுக்கு வந்து பூஸ்ட் கிடைக்கும். இதே மாரி அட்லீஸ்ட் இதுல 80, 90% வந்து கன்சிஸ்டன்ட்டா ரிப்பீட் பண்ணாங்கன்னா, ஐ திங்க் தே ஹேவ் வெரி குட் சான்ஸ் ஆஃப் லைக் கோயிங் இன்டூ த டாப் 4. அடுத்த மேட்ச் நமக்கு ஜிடி கூட அதுவும் நம்ம சென்னையில வர்றப்ப அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சிஎஸ்கே வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா. சென்னையில நம்ம ஆல்ரெடி பவுலிங்கும், பேட்டிங்கும் ஒர்க் அவுட் ஆகுறத பார்த்துட்டோம். ஸோ ஐ திங்க் தே வில் பி மூவிங் அஹெட் வித் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மொமெண்டம் இன்டூ த நெக்ஸ்ட் மேட்ச். இந்த நடுவுல சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணாம கன்சிஸ்டன்ட்டா போனாங்கன்னா, ஐ திங்க் தே கேன் கோ லாங் இன் திஸ் சீசன். அதேதான். நான் வந்து சொல்லி முடிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க வந்து கரெக்ட்டான பாத்ல தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு வேற கோர்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. நீங்க கரெக்ட்டா எதுவும் பண்ணாம இருந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆஃப்ஸ்க்கு போறதுக்கான 10 பொருத்தமும் கரெக்ட்டா வந்து அமைஞ்சிருக்கு. அத சிஎஸ்கே வந்து கிராப் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் நெனைக்கிறேன். இந்த மேட்ச்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச மொமெண்ட் எது? நீங்க வந்து அக்கீல் ஹுசைன் பவுலிங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம். அண்ட் மாஸ்டர். தேங்க் யூ.